ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அகல்யா அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஓல்டு புக்கில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு நம்ம இலக்கணம் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ செய்யுள்லாம் ஒரு ஓரலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யுள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், இயல் 1 திருவருட்பா. திருவருட்பா பாடலை எழுதியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ஓகேவா? அது என்ன பாடல்னு பார்ப்போம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு சொல்லி அழகாக பாடியிருக்கார் இல்லையா? அதை பாருங்கள். பாடல் பொருள்: கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான், என் சிந்தனையில் கலந்திருக்கிறான். கண்ணிலும் இருக்கிறாரு, சிந்தனையிலும் இருக்கிறாரு, என் எண்ணத்திலையும் கலந்திருக்கிறாரு, நான் பாடக்கூடிய பாட்டிலையும் கலந்திருக்கிறாரு, பாட்டின் இசையிலும் என்ன பண்ணியிருக்காரு, கலந்திருக்கிறாரு. அவன் வந்து என் உயிரிலும் கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அழகாக பாடியிருக்கிறாரு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, கருணை எங்கும் நிறைந்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அழகாக பாடியிருக்காரு. ஓகேவா? அவருடைய ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் வந்து பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா ராமையா சின்னம்மையார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இவர் எழுதிய நூல்கள். ஓகே. அடுத்து இவருடைய பாடல்கள், இவர் பாடக்கூடிய அனைத்து பாடல்களையும் எந்த தலைப்பில் தொகுக்கப்படுறாங்க அப்படின்னா திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தான் தொகுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர். அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் என்ன பண்ணியிருக்காரு, அமைத்தவர். அறிவு நெறி விளங்க ஞான சபையும் என்ன பண்ணியிருக்காரு, நிறுவியிருக்காரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. அதான் சொல்லுவாங்கள்ல, இவருடைய ஃபேமஸ் லைனே அதான், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ராமலிங்க அடிகளாருக்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்து வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய வரைக்கும் வடலூரில் வந்து அந்த தர்மசாலை வந்து ஓடிட்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் அங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து பசிங்கிறது ஒன்று இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 5/10/1823 முதல் 30/1/1874. ஓகேவா? இதெல்லாம் ஓரலாக பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க, அதிகாரம் என்ன அதிகாரம் அப்படின்னா அன்புடைமை. அன்புடைமைனா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச அதிகாரம் தான். அதில் ஃபஸ்ட்டு குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதாவது பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பை வந்து நம்ம அடைத்து வைக்க முடியுமா? இல்லைல்ல. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை, அன்பிற்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு வந்து கண்ணீராக வெளிப்பட்டு நிற்குமா. இது உண்மைதானே? நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அன்பை வந்து நம்ம மறைக்கணும்னு நினச்சாலும் அது கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. அதான் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அதில் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். அடுத்து பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். ஓகேவா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது பொருள் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவராம். அன்பு இல்லாதவங்க, இப்போது நம்ம ஒரு சாக்லேட் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக்லேட் வந்து இப்போது நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அப்படி நம்மளுக்கு எதுவுமே அன்பு இல்லை அப்படின்னா நம்மளே சாப்பிடுவோம் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க.
அதை என்ன சொல்கிறாங்க, அன்பில்லாதவர் எல்லாம் பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவராம். அன்பு உடையவர் தம் உடல், பொருள், ஆவி அனைத்தும் பிறர்க்கு என்ன எண்ணுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பில்லாதவங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு எது கிடைச்சாலும் அதை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. என்பு அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா எலும்பு. ஓகேவா, இங்கே வந்து உடல், பொருள், ஆவியை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அதாவது சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, உடம்போடு, அதாவது பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. புரியுதா? உடம்போடு எப்படி உயிர் இணைந்து இருக்குதோ அதே போல தான் நம்மளோட வாழ்க்கை நெறியோட அன்பு வந்து இணைந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கு அப்படிங்கிறது இங்கே வாழ்க்கை நெறி. சரியா, வழக்குங்கிறது என்னது, வாழ்க்கை நெறி. ஆருயிர் அப்படிங்கிறது அருமையான உயிர். என்பு அப்படிங்கிறது எலும்புன்னு பார்த்தோம் இல்லையா, அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த குறள் என்ன அப்படின்னா, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். அன்பு வந்து என்ன பண்ணும், விருப்பத்தை தான் கொடுக்கும். ஒருத்தவங்க பாசம் வைக்க தான் என்ன வரும், அன்புங்கிறது கொடுக்கறது. விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தருமா. அந்த அன்பே கடைசியில் என்ன மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நட்பாக மாற வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறாங்க, விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒருத்தவங்கள்ட்ட அன்பை காமிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கடைசி வரையும் அந்த பழக்கம் வந்து போயிட்டே தான் இருக்கும். அன்பு வந்து ஒரு மேலே குறையவே குறையாது, அது கடைசி வரையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நட்பாக கூட இருக்கும். நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈனும் அப்படின்னா தரும், ஆர்வம் அப்படின்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். ஓகேவா, வெறுப்பை நீக்கி விருப்பத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது பொருள். இங்கே நண்பு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, நட்பு. அடுத்து என்ன அப்படின்னா, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் பாருங்கள், அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். அன்போடு வாழ்க்கையை வந்து வாழ்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த உலகத்திலே மகிழ்ச்சி உடையவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வையகம் அப்படிங்கிறது உலகம், என்ப அப்படின்னா என்பார்கள் அப்படின்னு சொல்கிறது. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். ஓகேவா, அன்பு மட்டும் அறத்தை மட்டும்தான் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க என்னதுன்னா அறியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. வீரத்திற்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீரத்துக்குமே அன்பு தான் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மரம், இதில் பாருங்கள், மரம் இந்தரா இருக்கு இல்லையா, இந்தரா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரம்னா வீரம், கருணைன்னு சொல்லலாம். வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை என்று பொருள். சரியா, கருணை வீரம் இரண்டிற்குமே எது தான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க, அன்பு தான் அடிப்படை. அடுத்த குறள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்குமா. புரியுதா, இது ஈஸியாக புரியும் பாருங்கள். எலும்பு எப்படி ஒரு உடம்புல எலும்பு இல்லாத உயிர்களை வெயிலில் வந்து எப்படி வருத்தி அழிப்பது போல் இருக்குதோ அன்பில்லாத உயிர்களை வந்து எப்படி அறம் வந்து வருத்தி அழிக்குமா. சரியா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்பிலது அப்படிங்கிறது எலும்பு இல்லாதது புழு அப்படின்னு அன்பிலது அப்படிங்கிறது அன்பில்லாத உயிர்கள். அடுத்து அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் வந்து எப்படியாவது துளுத்து வருமா, தளிர்க்குமா, அது மாதிரி என்ன சொல்கிறாங்க, நெஞ்சில் வந்து அன்பு இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்காது, தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அன்பகத்து இல்லா அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு பிரிக்கலாம். அன்பு உள்ளத்தில் இல்லாத
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் அன்பகத்து இல்லா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு. அடுத்து பண்பார்கண் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பண்பால் கூட்டல் கண்ணுன்னு பிரிக்கலாம். பாலை நிலத்தில், அதாவது வன்பார்க்கன்னா பாலை நிலத்தில். தளிர்த்தற்று அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? தளிர்த்து கூட்டல் அற்று. ஓகேவா? தளிர்த்தற்று அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தளிர்த்து கூட்டல் அற்றுன்னு பிரிக்கலாம். தளிர்த்தது போல, அதோட பொருள் என்ன? தளிர்த்தது போல. வற்றல் மரம் அப்படிங்கிறது வாடிய மரம். அடுத்து என்ன அப்படின்னா புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலவர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த குறள்லாம் படிக்கும் போதே ஆசையாக இருக்கு இல்லையா? நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் இருந்தும் உடல் உறுப்புகள் முதலிய எல்லாமே இருந்து என்ன பயன் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதுதான் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பிலதற்கு. புறத்துறப்பு அப்படிங்கிறது உடல் உறுப்புகள். எவன் செய்யும் என்ன பயன்? அவ்வளவும் உனக்கு இருந்து அன்பில்லைன்னா உனக்கு நீ இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அகத்துறப்பு மனத்தின் உறுப்பு அன்பு அப்படி சொல்கிறாங்க. அடுத்து அன்பின் வழியேது உயர்நிலை அக்திலருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இதையும் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கு உயிர் இல்லை. அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அன்பு செய்வதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம்னு சொல்லிட்டாங்க. அப்படி அன்பே செய்யலை அப்படின்னா நீ வெறும் உடம்புல வெறும் தோலை மட்டும் மூடப்பட்ட ஒரு எலும்புன்னு சொல்கிறாங்க. அங்கே உயிரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அன்பை நம்ம பூட்டி வச்சுருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதை வெளிப்படுத்தணும். அன்பு ஒருத்தவங்கள்ட்ட அன்பு காட்டணும். இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க அன்புடைமை அதிகாரத்தில். ஓகேவா? இந்த 10 குறளும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள அந்த பொருட்கள்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து திருவள்ளுவரோட ஆசிரியர் குறிப்பு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே திருவள்ளுவரை பற்றி தெரியும். இருந்தாலும் நம்ம ஓரலாக பார்க்கலாம். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31. இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. அவருடைய காலத்தை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர், பெற்றோர் குறித்து முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த புக்ஸில் சொல்லியிருப்பாங்க அவருடைய ஊர் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சென்னாபோதர், தெய்வ புலவர், நாயனார் என வேறு பெயர்களும் இவருக்கு போற்றப்படுவர். இவருக்கு இன்னும் சிறப்பு பெயர்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தடுத்த புக்கில். இப்போ நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூல் குறிப்பு பாருங்கள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தான் எது அப்படின்னா திருக்குறள். இந்நூலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1330 குறட்பாக்கள் உள்ளன. இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்பாங்க. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. முப்பால்,